ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன தெரியுமா? ஒரு கண்டினியூட்டி வீடியோ. என்ன கண்டினியூட்டி வீடியோ? டியூஸ்டே ஆஃப் டே ரொட்டீன் ஒர்க்கில் நம்ம கண்டினியூட்டி பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? அரிசியை ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை ரைஸ் குக்கரில் போட்டு சாப்பாடு வைக்கிற வேலையை முடிக்க போகிறோம். ரெண்டாவது புளியையும் ஊற போட்டு தம்பியை ஸ்கூலுக்கு கூட போயிருந்தேன். ஸ்கூல் கூப்பிட்டு வந்தோடனே புளியை, தக்காளி, மல்லிச்செடி எல்லாம் போட்டு ரசத்துக்கு பிசைஞ்சி இப்போ ரசத்தையும் தாளிக்கிற வேலையை முடிச்சிட்டேன். ஒரு பக்கம் ரசம் வச்சுட்டே பருப்பை வேக போட்டேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே இந்த ஒரு பக்கம் சைடில் காய்கறியெல்லாம் நல்லா வதக்கிட்டு சாம்பாரில் பருப்பில் போட்டு சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒவ்வொரு காய்கறியாக வதக்கிட்டுருக்கேன். காயும் தக்காளி வரைக்கும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன்னா காய்கறி நல்லா வதக்கினா தான் அதை போட்டு வர்றப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி, பருப்பு வேக போட்டு சாம்பார் பொடியும் உப்பையும் மட்டும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கின காய்கறியை அந்த சாம்பாரில் போட போகிறேன். பருப்பில் நல்லா வதங்கிடுச்ச காய்கறி, தக்காளி, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி கத்திரிக்காய், காலிஃப்ளவர், கேரட், அப்புறம் அவரைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு காய்கறி நல்லா வதக்க போகிறேன். காய்கறி நல்லா வதங்க ஆரம்பிச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பில் போட்டு வேக வச்ச பருப்பில் போட்டு நல்லா அந்த சாம்பாருக்கு ரெடி பண்ணுற மாதிரி பொடியெல்லாம் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 2 சத்தம் வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டிய நமக்கு சாம்பார் ரெடி. என்ன சாம்பார் செய்கிறப்போ ஒரே பயம்தான். காலையில் வெங்காய சட்னி வச்சோமே, தம்பிக்கு பிடிக்கும்னு ஆசையாக வச்சோம். ஆனால் சாம்பார் இறங்குறதும் கஷ்டம், கேரட் பொரியல் இறங்குறதும் கஷ்டம். சாம்பார் வச்சதுக்கப்புறம் கேரட்டை வெட்டி அதே குக்கரில் வேக போட்டேன். மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் போட்டு 3 சத்தம் வேக போட்டேன். கேரட் நல்லா வெந்துருச்சா, இப்போ தாளிச்சிருவோன்ட்டு வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலாம் போட்டு வேக வச்ச கேரட்டையும் போட்டு கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு கேரட்டும் ரெடி ஆயிடுச்சு. மத்தியான சாப்பாடு ரெடி. தம்பி எப்படி சாப்பிடுவான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஸ்கூல் போயிட்டு வந்தாருப்பில் ஃபோனை பார்த்துட்டு அவனும் சாப்பிட்டான். காலையில் வேலையை முடிஞ்சுது, மத்தியானம் வேலையை முடிஞ்சுது. நைட்டுக்கு என்னென்னா தோசை, சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.